சரி, ஒரு கவனிச்சுக்கொள்ளும். இப்ப PbSO4 இருக்கு. PbSO4 சொல்லி இதுக்கு நாங்கள் சமநிலையை கருதினால் இது Pb2+ ஆக நகர் SO4 2- இங்க வந்து பேரியம் சல்பேட் இந்த கரைதிறன் பெருக்கத்தை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த டேட்டாவில இருந்து செக் பண்ணினீங்கன்னா இதை நான் நினைக்கிறேன் 10/9 10/8 இருக்குது. 10/10 இதோடு ஒப்படைக்கிறது இந்த கரைதிறன் கூட. Ba2+ இந்த செறிவு SO4 2- இந்த செறிவாக இவருக்கு என்ன இருக்கும் என்றால் அயனாக்கம் இருக்கும். சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல இதையும் கரைதிறன் பெருக்கத்தை ஒப்பிடலாம். ஏனென்றால் 2 பேருக்கும் வலுவளவு சமன், வீசமான குணகம் சமனாக இருக்கிறதால விளைவின்ற வீசமான குணகம் சமனா இருக்கால அழகு சமனா இருக்கும். அப்ப நீங்கள் கரைதிறனை ஒப்பிட்டாலும் சரி, கரைதிறன் பெருக்கத்தை ஒப்பிட்டாலும் சரி, இவரை விட இவரை கரைதிறன் கூட. இது S1 இது S2. வேகலை நான் சொன்னது போல S1 பெரிது S2. அப்ப இங்க இருக்கிற Ba2+ இந்த செறிவு SO4 2- இந்த செறிவு, இங்கே இருந்து வந்த Ba2+ இந்த செறிவு SO4 2- இந்த செறிவை விட உயர்வாக இருக்கு. S1 விட S2 பெரிது. பேரியம் சல்பேட்டின் நிரம்பல் கரைசல்ல இருக்கிற SO4 2- இந்த செறிவை விட PbSO4 நிரம்பல் கரைசல்ல இருக்கிற SO4 2- இந்த செறிவு உயர்வு. அப்ப இதுக்குள்ள நாங்கள் HNO3 சேர்க்கும் போது சரிதான், இதுக்குள்ள நாங்கள் HNO3 சேர்க்கைக்குள்ள ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செறிந்த HNO3 இருக்குதான், செறிந்த H2SO4. செறிந்த H2SO4 வந்து முதலாவது அயனாக்கம் முற்றானது. முதலாவது அயனாக்கம் முற்றானது H3O+ ஆகவும் சரிதான், H3O+ ஆகவும் HSO4- ஆகவும் இருக்கு. சரி, HSO4- ஆகவும் இருக்கு. ஆனால் இரண்டாவது அயனாக்கம் பகுதியானது மீளும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்கோம். H3O+, அவன் நீரை போட்டு எழுதி கொடுங்க. H3O+, SO4 2-. அதாவது இதிண்ட இணை மூலம் SO4 2- புரோத்தனை ஏற்கிற ஆற்றல் சிறிதளவு உண்டு, இல்லை என்று சொல்லல, சிறிதளவு உண்டு. அதனாலதான் இதை நாங்கள் என்னென்னு படிச்சிருக்கிறோம், மீளுந்தாக்கம் என்று படிச்சிருக்கோம். நீங்கள் பென்சீனுக்கு நைட்ரேட்டம் பார்க்கும்போது செறிந்த H2SO4 செறிந்த HNO3 தான் நைட்ரேட்ட கலவை அப்படி சொல்லியிருப்பீங்க. அங்க பொறிமுறை எழுதும் போது இந்த விஷயத்தை கருத்துல கொண்டிருப்பீங்க. H+ ஆகும் HSO4- ஆகும் பெருமக்ஸ். அதே போல அல்கீன்களுக்கு நீரேற்றம் செய்ய செறி H2SO4 போட கருவை நாடிவார், அதாவது காபோகட்டின நாடிவார் HSO4- ஆக இருக்கும். அது நீப்பவப்படைஞ்சுதான் அற்கோள தரும். அது இந்த பொறிமுறைகள்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அப்ப இந்த SO4 2- H3O+ ஓட சேர்ந்து HSO4 மாறுறது வந்து சரியா, சாரி, இது H2SO4 H2SO4 HNO3 மைண்ட்ல குழம்பி. சரி, H2SO4 செறிந்த H2SO4 வந்து H3O+ ஆகும் HSO4- ஆகும் அயனாக்கம் அடைய, அது முற்றான அயனாக்கம். அதனாலதான் நான் உங்களுக்கு தாங்கல் கரைசல் சம்பந்தமாக படிக்கும் போது HCO3- தாங்கல் தொழிற்பாடு உடையது, ஆனா HSO4- தாங்கல் தொழிற்பாடு இல்லை. காரணம், இது அமிலத்தை தாங்காது. ஒரு H+ சேர்த்தால் சேராது. அப்ப H3O+ அகற்றாது, அது காரத்தை தாங்கும். ஆகவே நாங்கள் இதை தாங்கல் தொழிற்பாடுடைய கரைசலாக அடையாளப்படுத்தணும். இந்த இடத்துல கவனிச்சு, இந்த இடத்துல நான் இன்னொரு ஆளை பற்றியும் கதைக்கிறேன். இன்னொரு இருமூலம் H2C2O4 எளிமையாக இருக்கட்டும் என்றதுக்காக நான் எப்படி எழுதிக்கொள்ளும், H+ ஆகவும் He2O4- ஆகவும் எழுதிக்கொள்ளும். Hc2O4- இதே மாதிரி இருக்கு. இதுக்கும் இன்னொரு அயனாக்கம் இருக்கு, H+ C2O4 2-. சரி, இந்த SO4 2- புரோத்தனை ஏற்று HSO4 மாறுறதை விட HSO4- மாறுற ஆற்றலை விட
இந்த C2O4 புரோத்தனேட்டு H2C2O4 ஆக மாறுற வீதம் உயர்வு. அதாவது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், இந்த SO4 புரோத்தன் மீது இருக்கிற நாட்டத்தை விட C2O4 புரோத்தனின் மீது நாட்டம் உயர்வு என்று சொல்லலாம். இதுக்கு புரோத்தனின் மீது நாட்டம் உயர்வு. இவருடைய அயனாக்கம் பகுதியாக இருந்தாலும் நீங்கள் வளமையா படிக்கிற ஒரு மின்னமிலம் போல மிகச் சிறியதாக இருக்கிறேன். இதன் அயனாக்கம் ஒப்பிட்டு ரீதியில கூட. அதனாலதான் ஐதான H2SO4 என்று நாங்கள் சொல்லும் போது இந்த இரண்டாவது அயனாக்கமும் முற்றாக நிகழும் அப்படி சொல்லி ஐதான H2SO4 நீர்க்கரசல்ல சரிதானே, நீர்க்கரசல்ல H3O+ 2 மடங்கை தரும் என்று சொல்லி படிச்சிருக்கு. சரியா? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அயன் சமநிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னால் அல்பா √KA/C என்று எடுக்கலாம்னு சொல்லி செறிவு குறையும் போது அல்பா கூடும். அப்ப ഇതിന്റെ அயனாக்கம் முதலே உயர்வு, ஆனாலும் மீளத்தக்கது. செறிவை குறைக்கும் போது அந்த அல்பா 1க்கு சமனா வருது. அப்ப இது C என்றா C அல்பாண்டா செறிவு குறையக அல்பா சமன் 1. ஆகவே C பிரியும். அதனாலதான் ஐதான H2SO4களுக்கு நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னால் முற்றான அயனாக்கம் 2 மடங்கு நடக்கும் அப்படி சொல்லியிருக்கோம். இப்ப கரைதிறன் பெருக்கத்தை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு விஷயமும் தேவையற்ற கதை மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா இவ்வளவு நான் ஏற்கனவே கதைச்ச விஷயம் உங்களோட மைண்ட்ல ஞாபகத்துல இருந்தா பரவாயில்லை. சரி, அப்ப செறிந்த H2SO4க்கு முதலாவது அயனாக்கம் முற்றானது, இரண்டாவது அயனாக்கம் பகுதியானது. ஆனாலும் இது அதிக அளவு அயனாக்கப்பட்டிருக்கு. இது புரோத்தன் மீது கொண்டிருக்கிற நாட்டம் குறைவு, ஒப்பீட்டு ரீதியில குறைவு. ஏனைய மென்னமிலங்கள் போல இல்லை. சரிதானே? இதுவும் கணக்கு அயனாக்கம் அடைஞ்சு அதிக அளவான இது H3O+ SO4 அயன்களையும் தரும். இது நான் உங்களுக்கு அயன் சமநிலையில ஒரு கேள்வி செய்திருக்கேன். நீங்க பாருங்க, பொது அயன் என்ற ஒரு செக்ஷனுக்குள்ள இந்த இரண்டாவது அயனாக்கத்தில இருந்து வந்த H3O+ இந்த சரிவை கணிச்சிருக்கேன். அயனாக்க மாறலி தான் ஒரு தேடி பாருங்க. சரி, இப்ப இந்த ரெண்டையும் கொண்ட நிரம்பல் கரைசலுக்கு நாங்கள் செறிந்த HNO3 சேர்க்கும் போது, கான்சன்ட்ரேட்டட் HNO3 சேர்க்கும் போது இதுல இருந்து வந்த SO4 இந்த செறிவு ஒப்பீட்டு ரீதியில உயர்வாக இருப்பதாக இந்த SO4 செறிந்த HNO3 இருக்கிற H+ சேர்ந்து சிறிதளவு HSO4- உருவாகுது. சரிதான், சிறிதளவு HSO4- உருவாகுது. காரணம், பேரியம் சல்பேட்ல இருந்து வந்த SO4 இந்த செறிவோடு ஒப்புடைக்குள்ள சல்பேட்ல இருந்து வந்த SO4 இந்த செறிவு உயர்வு. இதைத்தான் நான் சொல்றதுக்காண்டு உடனே அமோனியாவுக்கு வந்துடுறேன். ஏன்னா அங்க நீங்க பிராக்டிகலா தெளிவா இருக்கிறீங்க. அப்ப AgCl இருந்து வந்த Ag+ இந்த செறிவோடு ஒப்புடைக்குள்ள AgBrல இருந்து வந்த Ag+ இந்த செறிவு குறைவு. அப்ப செறிவு கூடின Ag+ என்ன செய்யுது? ஐதான அமோனியாவோடு சேர்ந்து சிக்கல் அயனை தோற்றுவிக்குது. அப்படியான ஒரு தோற்றப்பாடு தான் இங்கேயும் நடக்கும். அப்ப செறிவு கூடின SO4 செறிந்த HNO3 இருந்து சிறிதளவு H+ ஏற்று HSO4- ஆக மாறலாம். ஆகவே முதலாவது சமநிலையில SO4 அகற்றப்பட தொடர்ந்து இது கரைகிறதுக்கு ஏதுவாக நிகழும். அதனாலதான் பேரியம் சல்பேட் செறிந்த HNO3 கரையாமல் சல்பேட் சிறிதளவு கரைகிறதுக்கு காரணமாக இருக்கு. சரிதானே? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் என்று விரும்பினா, ஜென்ரலா நாங்கள் பார்க்க அங்கேயும் SO4 தான் அந்நியன், இங்கேயும் SO4 தான் அந்நியன். ஏன் இது கரையேறி அது கரையுதுன்றது அவங்களுக்கு பிரச்சனை தான். அவர்கிட்ட கேள்வி அன்றைக்கு நல்ல கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு நான் அன்றைக்கு இவ்வளவு சொல்லியிருந்தா அவ்வளவு பேரும் நீங்க கிளாஸ் விட்டு ஓடி இருப்பீங்க. ஏண்டா இவ்வளவு விஷயமும் நாங்கள் தெரிஞ்ச பிறகு இன்றைக்கு எத்தனை பேருக்கு விளங்கிச்சோ எனக்கு சொல்ல தெரியும். சரியா? நான் பொது அயன் விளைவுகளை பற்றி காய்ச்சிருக்கேன், pH விளைவு கணக்குகள் எல்லாம் செய்திருக்கிறேன். அவ்வளவு தெளிவுக்கு பிறகு நான் இந்த கதைக்க இப்போ எத்தனை ஜீவனுக்கு விளங்கிச்சோ எனக்கு தெரியும். சரி, சாரி, அதனால நான் டிலே பண்ணினான். ஏன்னா நான் உடனடியா விளக்கம் சொல்லணும்னு நினைக்கையில அவர் சொன்ன அடுத்த நாளே எனக்கு அது ஓகே ஆயிடுச்சு. பிரச்சனை விளங்கிட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி நான் அவருக்கும் சொல்ல விரும்பல. அவர் முதல் படிச்சவரோ தெரியும். முதல் படிச்சிருந்தா நான் அவருக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். முதல் கரதரன் பேருக்கும் எங்கேயாவது இடத்துல படிச்சிருந்தா அவருக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். அப்ப நான் பார்த்தேன், நான் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனே
எந்த ரெக்கில ஒரு இடத்துல இதை விளங்கப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே நான் பொறுமையை கடைப்பிடிச்சேன். இப்ப உங்களுக்கு தெளிவா இருக்கணும், இல்லைன்றதா நீங்க சொல்லணும். உங்களுக்கு இது பிரச்சனை, இப்பவும் பிரச்சனைனா நீங்க என்ன சொல்லணும். அப்ப காரணம் இதுதான். இதுல இருந்து வர SO4 - இந்த சரிவு, இதுல இருந்து வர SO4 - சரிவை விட உயர்வா இருக்கு. அப்ப அழுத்தம் தானே காரணம், செறிவு அழுத்தம் தானே இந்த நகர்வுக்கு காரணம். மற்றது HSO4- என்ன செய்யும், SO4 - சிறிதளவு H+ வாங்கி HSO4- மாறும். அது மாறுறதுக்கு என்ன வேணும், குறிப்பிட்ட செறிவுடைய H3O+, குறிப்பிட்ட செறிவு SO4 - வேணும், இல்லைன்னா நகராது. இதைத்தான் AgCl AgBrல அமோனியாவோட கதைச்சிருக்கிறோம். சரியா? ஆகவே PbSO4 சிறிதளவு HNO3 கரைகிறதுக்கும் பேரியம் சல்பேட் கரையாம இருக்கிறதுக்குமான அடிப்படை விஷயம் இதுதான். ரெண்டிலையுமே அந்நியன் SO4 தான். சரியா? ஓகே. இதே விஷயத்தை நான் உங்களுக்கு பல தடவை வெவ்வேறையாக சொன்னேன். கால்சியம் புளோரைட், கால்சியம் ஆக்சலேட், இந்த மாதிரி கார்பனேட்டுகள் இதெல்லாம் காய்ச்சிருக்கேன். எல்லாமே உண்டுதான். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அதை பொதுவான விளைவெல்லாம் ரிசோர்ஸ்ல என்ன செய்யணும், சமரி செய்யப்பட்டிருக்கு. மிக குறுகியதாக எளிமையாக விளக்கமாக தரப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் நான் கதைச்ச விஷயம்தான். ஆகவே நான் மேற்கொண்டு நீ கதைக்கையில அந்த நோட்ஸை தாரேன், சந்தோஷமா எழுதி வச்சுக்கொள்ளும். சரிதானே? ஓகே, 10 நிமிஷம் கிடைக்காது, அதுக்குள்ள நாங்கள் எழுதிடலாம். இப்ப உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அடுத்த வகுப்பு சொல்லுங்க. சரிதானே? வடிவாக 6ஆம் இருந்து இந்த நான் நோட்ஸ் தந்தா பிறகு நான் இப்ப கதைச்சது இனி தர போற நோட்ஸ் அந்த விஷயத்தையும் படிவா வீட்டை கன்சன்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்த வகுப்பு கூட சேர்ந்து கேட்டுக்கொள்ளும். சரிதானே? ஓகே, வெளிக்கொள்ளுங்க. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. pH உடன் உப்புக்களின் கரைதிறன் விளைவை விளக்குதல். pH உடன் உப்புக்களின் கரைதிறன் விளைவை விளக்குதல். pH உடன் உப்புக்களின் கரைதிறன் விளைவை விளக்குதல். முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறால் கால்சியம் புளோரைட் சாலிட். இதனுடைய KSP 3.45 தர 10^11 தரப்பட்டிருக்கு. அழக போட்டுக்கொள்ளுங்க. மூல் கியூப் டெசிமீட்டர் -9. மூல் கியூப் டெசிமீட்டர் -9. இதுல தாக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் புளோரைட் அயனாக்கத்துக்கு உட்படும் Ca2+ ஆகவும் 2F- ஆகும். இதை முதலாவது தாக்கமாக அடையாளப்படுத்திக் கொள்ளும். நோட் சொல்லுக இலகுவாக இருக்கும். சரியா? கீழே எழுதிக் கொள்ளுங்க. CaF2வின் நிரம்பல் கரைசலிற்கு, இதான் அந்த நிரம்பல் கரைசல். CaF2வின் நிரம்பல் கரைசலிற்கு CaF2வின் நிரம்பல் கரைசலிற்கு வெண்ணமிலம் சேர்க்கும் போது இதுல இருந்து வார F- ஒரு மென்னமிலத்தின் இடைமூலம் என்பதால
வெண்ணமிலத்திலிருந்து H3O பிளஸ் ஏற்று HF ஆக மாறும். இங்க நீர் வேணும். இப்ப இதுல நாங்கள் வண்ணமிலம் தொடர்ச்சியாக சேர்க்கப்பட்டிருந்தால் தொடர்ச்சியாக என்ன செய்யும்? சமநிலை ஒரு திசையில நகரும். ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்து போட்டு விட்டீங்கள் என்றால் மீண்டும் சமநிலை இது வெண்ணமிலம் தானே. அது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. தொடர்ச்சியாக அமிலம் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தால் எஃப் மைனஸ் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டு கொண்டிருக்கும். உருவாகிறது மின்னமிலம் என்றால் இது பிரியும். அது எப்ப சமநிலை அடையும் என்று சொன்னால் நீங்கள் சேர்க்கிற அமிலம் முற்று பெற்றால் அல்லது நீங்கள் சேர்த்துட்டு நிறுத்திட்டீங்க என்றால் வந்த HF திருப்பி பிரியும். அப்ப நீங்கள் அமிலத்தை தொடர்ந்து சேர்க்கிறதால நான் ஒரு திசையில இதை காட்டியிருக்கேன். இதை சமநிலையா காட்டினாலும் பிழை இல்லை. நீங்க விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தாக்கத்துல உருவான எஃப் மைனஸ் H3O பிளஸோடு சேர்ந்து HF ஆக அகற்றப்படுது என்பதால் நான் இதில் சொல்ல வர விஷயம். சரியா? அப்ப சேர்க்கும் போது எஃப் மைனஸ் எக்வஸ்ட் H3O பிளஸ் HF நீர். இதை இரண்டாவது தாக்கமாக எடுத்துக்கொள்ளும். சரி, கீழே எழுதி கொள்ளும். தாக்கம் இரண்டின் மூலம் தாக்கம் இரண்டின் மூலம் தாக்கம் இரண்டின் மூலம் F மைனஸின் செறிவு F மைனஸின் செறிவு குறைக்கப்படுவதால் CaF2வின் அயன் பெருக்கம் CaF2வின் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திலும் குறையும். அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திலும் குறையும். எஃப் மைனஸின் செறிவு அதிகரிக்கும் முகமாக எஃப் மைனஸின் செறிவு அதிகரிக்கும் முகமாக CaF2 solid மேலும் கரையும். சரியா? இந்த ஒரு இதுல நான் தெளிவா தார விளக்கத்தை வச்சுக்கொண்டு இதே மாதிரி குறிப்பிடப்படுகின்ற எந்த ஒரு அரிதில் கரையும் உப்புக்கும் நீங்கள் தாக்கம் எழுதி விளக்கம் எழுத தெரிய வேண்டும். சரிதான்? CaF2 solid-இன் செறிவு CaF2 solid மேலும் கரையும். ஆகவே மென்னமிலம் ஒன்றில் வெண்ணமிலம் ஒன்றில்
மின்னமிலத்திலிருந்து வர H3O+ காணாம இருக்கும். சில உப்புக்கள் கரையா. வெண்ணமிலம் ஒன்றில் அரிதில் கரையும் உப்பு அரிதில் கரையும் உப்பு அரிதில் கரையும் உப்பு CaF2வின் கரைதிறன் CaF2வின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. CaF2வின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. சரியா? இதை போல இனி நீங்கள் கார்பனேட்டுக்கு எழுதலாம், மற்றதற்கும் எழுதிக் கொள்ளலாம். அடுத்த பாயிண்ட்ஸா எழுதிக் கொள்ளுங்க. ஒரு வெண்ணமிலத்துல CaF2 இந்த கரைதிறனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வெண்ணமிலத்துல CaF2 இந்த கரைதிறன் வந்து இந்த ரெண்டு தாக்கங்கள்டையும் நிகர தாக்கமாக இருக்கும். சரியா? அப்ப அடுத்த இதை போட்டுக்கொள்ளுங்க. வெண்ணமிலம் ஒன்றில் CaF2வின் நிகர தாக்கம். வெண்ணமிலம் ஒன்றில் CaF2 சொலிட்டின் நிகர தாக்கம். இந்த ரெண்டு தாக்கங்களை கூட்டி எழுதுறதுக்கு சமனாக இருக்கு. வெண்ணமிலம் ஒன்றில் CaF2வின் நிகர தாக்கம் CaF2 solid H3O plus உங்களுக்கு வெண்ணமிலத்தின் அந்நியன் வந்து இந்த Ca2+ ஓட சேரும். நீங்க என்ன வெண்ணமிலம் பயன்படுத்துறீங்களோ அதன் அந்நியன் வந்து இதோட சேரும். நான் H3O+ என்று எழுதியிருக்கால Ca2+ இந்த கட்டியனை விட்டு கொள்றேன். உங்களுக்கு இந்த F- இந்த F- கேன்சல் பண்ணப்படும். ஏன் அது H3O+ இந்த HF மாறுது. விளைவில் HF-ம் நீரும் வரும். தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 2 HF வரும், 2 H3O+ வரும், 2 நீர். அதான் நாங்கள் சொல்றோம், அரிதில் கரைகிற உப்பு மின்னமிலத்தின் இணை மூலத்தை அந்நியனாக கொண்டிருந்தால் அமிலத்தில கரையும். அது அமிலத்தில கரைகிற காரணம் வந்து இந்த F- புரோத்தன் மீது நாட்டம் இருக்கு. ஒரு வெண்ணமிலம் என்றால் இந்த நாட்டம் இல்லை. ஆகவே சமநிலை நகராது, இது கரையாது. சரியா? இதே மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி ஒரு கார்பனேட்டுக்கு நீங்கள் தாக்கம் எழுதி பாருங்க. கார்பனேட்டுக்கு ஒரு தாக்கம் எழுதி பாருங்க. இந்த கார்பனேட் உங்களுக்கு டுவைஸ் சிக்கலா இருக்கும்னா கல்சியம் கார்பனேட்டை கருத்துல கொண்டு இந்த விளக்கத்தை கார்பனேட் எழுதி பாருங்க. அமில ஊடகத்துல கல்சியம் கார்பனேட் கருதுறது எப்படி இருக்கும். சரி, ஒருக்கா நீங்கள் இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்த வாசிச்சு பாருங்க. வாசிச்சுட்டு அதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ் நாங்க டிஸ்கஷன் ஆகி பார்ப்போம்.
இதோட அநேகமாக செய்யக்கூடிய கரைதிறன் பெருக்க கேள்விகள் எல்லாமே செய்துட்டேன். இனி நீங்கள் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளுக்கு கூடாகத்தான் பயிற்சி எடுக்க வேணும். என்னிட கிடக்கிற கேள்விகளையும் போடுறேன், செய்து பாருங்க. சரிதான்.